கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். திராவிட கட்சிகளோட ஒப்பிட்டு பார்க்கும்போது விஜயோட தாவேக தலைவர் விஜயோட செயல்பாடுகள் வந்து உங்களுக்கு திருப்தி அளிக்கிறதா? அது சரியா அவர் செயல்படுறாரு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை நான் சூர்யா வெற்றி கொண்டா தப்பாக நினைக்க முடியாது. நான் ஒரு 100% சுயமரியாதைக்காரர். நான் பெரியாரை இந்த மேடையில் பேசுறது மாதிரி நான் திமுக மேடையில் பேச முடியலை. இந்திய துணைக்கண்டத்தினுடைய வரலாற்றில் கொள்கை தலைவர்கள் என்று பெண்களை முன்னிறுத்திய முதல் தலைவன் விஜய் தான். ராணி வேலுநாச்சியாரை அவர் முன்னிறுத்தினார். இன்னைக்கு மதுரை மேம்பால திறப்பு விழாவில் அண்ணன் ஸ்டாலின் ராணி வேலுநாச்சியார் மேம்பாலம் என்று பெயர் சூட்டுகிறார் என்றால், ராணி வேலுநாச்சியார் காலத்தை சூட்ட வைத்தவர் விஜய். இதுவரைக்கும் காளிங்கராயனை பற்றி யாருக்கும் தெரியாது. அந்த காளிங்கராயனை பற்றி பேசியதற்கு பிறகு அவருடைய சிலையை திறந்து வைத்தார் அண்ணன் ஸ்டாலின் என்றால், இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சரை இயக்குவது நாளைக்கு வரப்போகிற முதலமைச்சர் விஜய். நிறைவா திரு சூர்யா நீங்க தான் சொல்லணும். திரும்ப உங்கள் மேல் தான் நிறைய விமர்சனம். அண்ணன் சொன்னது அத்தனை உண்மைதான். அந்த கட்சிக்கு ஒரு திராவிட இயக்க தலைவர்கள் மூத்த தலைவர் எங்கள் அண்ணன் நாஞ்சில் சம்பத்து போனது கரெக்டு. அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அவர் அந்த கொள்கை உறுதிமொழி ஏற்றுறதெல்லாம் ரைட்டு. இப்போ தான் வந்து கொள்கை எதிரி யாருன்னு எங்கள் அண்ணன் அவருக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் கொள்கை எதிரி பிஜேபின்ட்டார். பிஜேபியோட என்ன கொள்கைங்கிறதையே இப்போ விஜய்க்கு எங்கள் அண்ணன் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதில் ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. விரைவில் அந்த அட்டப்படத்தில் இருக்க தலைவர்களோட ஆக்டிவிட்டிஸ் தகுந்த மாதிரி விஜய் எங்கள் அண்ணன் கொண்டு வந்துடுவார். விஜய் அவர் தான் இயக்குறாருன்றீங்களா? ஏங்க, இவரை விட யாருக்குங்க அந்த கட்சியில் தகுதி இருக்குது? ஏதாவது அரசியல் தெரியுமாங்க? இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட எங்கள் அண்ணன் நாங்கள் சம்பத்து கழுத்துலேயே விசில மாட்டி விட்டானுவான். அவர் எடுத்து விசில் ஊதணுங்கிறானுவான். ஏன்னா ஏன் நஞ்சாம் குஞ்சாம் பிரச்சனை அது. அது எங்கள் அண்ணன் பார்த்துக்குவார். அண்ணன் இல்லை, விசில் எங்களுக்கு சின்னம் வந்தது, வியர்க்கிறது அவங்களுக்கு தான். ஒரே ஒரு நான் கோரிக்கை வச்சிடுறேங்க, அப்புறம் பேசுவோம். அவங்க தமிழ் ஈழத்தை தமிழ்நாட்டிலே தேடுற கம்பெனியாக இருக்குது. அதுக்கு அர்த்தம் தான் எனக்கும் தெரியல. தமிழ் ஈழத்தை முடிக்கிறேன்னு தமிழ்நாட்டுக்குள்ள ஏன் தருவீங்க? சென்னை மெரினால ஒருத்தர் உண்ணாவிரத நாடகம் முடிந்தார்ல, ஒரே ஒரு விஷயம், அதுக்கு தான் நான் பதில் சொல்கிறேன். அப்படியே நான் அந்த பார்வையை திரும்பி உங்கள் பக்கம் வைக்கிறேன். ஒரு கேள்வியை முன் வைக்கிறேன். முள்வேலிக்குள் சிக்கி தவிக்கும் 3 லட்சம் தமிழர்களின் மூச்சு காற்றே அண்ணன் சீமான் அப்படின்னு பேசின நீங்கள், அங்கே இருக்கிற தமிழீழத்திலேருந்து தப்பிச்சு பொழைச்சி இங்கே வந்தான் பாருங்க இத்தனை லட்சம் தமிழர்கள், தொப்புள் கூடிய உறவுன்னு. அவனுக்கு ஒரு குடியுரிமை வாங்குறதுக்கு எத்தனை பேர் உண்ணாவிரதம் இருந்தீங்க? எத்தனை நாள் போராடினீங்க? அதுக்கு மூலம் மனசாட்சி வேண்டாம்? திருச்சியில் நாங்கள் தமிழன் இல்லை, நாங்கள் ஆந்திரா தெலுங்கு கன்னடா கரெக்டு. நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கிங்க. இங்கே எல்லாருக்கும் எல்லாமான அரசியல், அனைவருக்கும் அனைத்துமான அரசியல், மதசார்பற்ற அரசியல். அதாவது நீங்கள் எங்களை எது வேணாலும் சேர்த்து. நாங்களே தெலுங்கான் ஆந்திராவான், இந்த அம்மா கன்னடா இல்லையா? ஜெயலலிதா என்ன ஒரு இந்த அம்மா கேட்டு தான் சொல்லணும். 2 பேருக்கும் சேர்த்து தாங்க அந்த அம்மா தேசிய தலைவர் சார். அவங்க இங்க பாருங்க, தேசிய தலைவர் அந்த மாதிரி தான் கிடையாது. தேசிய தலைவருக்கு என்ன சொல்வீங்க? பட் இப்போ அதெல்லாம் விட்டுருவோம். இந்த சப்ஜெக்ட் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். முடியாத கோரிக்கை ஆந்திராவுல ஏங்க வந்து மணவாடு நம்பிக்கைக்கு டெல்லியில் இருக்கு சார். அங்க சுவிட்ச் போட்டாதான் வேற ஒண்ணும் இல்ல. அது ஹெட் ஆபீஸ், இது பிரான்ச் ஆபீஸ். என்டிஏ கூட்டணிக்கு தமிழ்நாடு தலைவர் எடப்பாடி பழனிசாமி, அதை யாரும் மாற்றுக்கிறது இல்லை. அதனாலதான் சொல்றோம், முதலமைச்சர் யார் முடிவெடுக்கணும்னா அது டெல்லி முடிவெடுக்கணும். இப்ப நடக்கிற தேர்தல் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் பிரச்சனை. இங்க இந்திக்காரன் ஆள்றதா தமிழன் ஆள்றதா? இந்தி ஆளணுமா தமிழ் வாழணுமா? இதுதான் தேர்தல் களம் தமிழ்நாட்டில். மாநிலம் தமிழ்நாடு இந்திய வரைபடத்தில் தமிழ்நாடு இருக்கிறதா, தமிழ்நாடை உருவிட்டாங்களா, அதை கண்டுபிடிச்சி மீட்டெடுக்கிற போராட்டம் தான் இந்த களப்போர். இந்த போருக்கு மக்கள்கிட்ட பிரச்சனையை கையில் கொடுத்துட்டோம், பிரச்சனையை எடுத்துக்கூடி வைக்கிறோம். நீ ஆள வேண்டிய தலைவனை அடையாளம் காட்ட வேண்டியது தமிழ்நாட்டு மக்கள். முடிவெடுத்த முதல்வர் மு.க. ஸ்டாலின். இவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. நிறைவு கருத்து ஓவர். கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.